தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. Glory be to the name of the Lord. இந்த நாளிலே உங்களை உங்கள் வீடுகளில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். We are very glad to meet you during this day. இந்த ரிவைவல் ஃபார் ஏசியாங்கிற நிகழ்ச்சியை உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்துங்கள். Let your friends also know about this revival for Asia event. இதன் மூலமாக தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு நீங்கள் அறிவிக்கிறீர்கள். By telling about this program, you are also sharing the word of God to the people. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. May the Lord bless you. இந்த நாளும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். Let us look at the word of God. நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 12வது வசனம். Judges chapter 6 verses from 12 onwards. கர்த்தருடைய தூதனார் அவனுக்கு தரிசனமாகி, When the angel of the Lord appeared to Gideon, பராக்கிரமசாலியே, he said, the mighty warrior, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று சொன்னார். the Lord is with you. கிதியோன் இடத்துல தேவன் பேசின இந்த சம்பவம் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. We find the Lord is speaking to Gideon. கிதியோனுடைய சூழ்நிலையை அறிந்து கிதியோனிடத்தில் ஆண்டவர் பேசுகிறார். The Lord understood the situation of Gideon and he is talking to him. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்ட இஸ்ரவேல் ஜனம், The Israelites who received the promises of God, இந்த வேத பகுதியை நாம் படிக்கும் பொழுது அடிமைப்பட்டு இருக்கிறதாக நாம் பார்க்கிறோம். we find that they are in slavery during this point. நியாயாதிபதிகள் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தை படிக்கும் பொழுது, When we read Judges chapter 3, 7வது வசனம் இப்படி சொல்கிறது. verse 7 says like this, இப்படி இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து, the Israelites did evil in the eyes of the Lord. தங்கள் தேவனாகிய கர்த்தரை மறந்து They forgot the Lord. பாகால்களையும் தோப்பு விக்கிரகங்களையும் சேவிக்கிற பொழுது They God and served the Baals and Asherahs. தேவன் கோபமாகி The anger of the Lord burnt against Israel. சத்துருவின் கையிலே அந்த ஜனங்களை ஒப்பு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். So he sold them into the hands of their enemies. தேவ பிள்ளைகள், The people of God, தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு தடையா இருக்கிறது என்ன? what are the barriers to receive the blessings of God? தேவனுடைய வாக்குத்தத்தம் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. The Lord's promises on our life. ஏன் நம்முடைய வாழ்க்கையில தடைகள் மாறுவதில்லை? Then why we are constantly facing some barriers? இந்த நாளிலே தடைகள் மாற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். The Lord wanted to remove all the barriers from your life. இனி தடைகள் நம்முடைய வாழ்க்கையில் மாறும். Definitely the barriers will get changed. தடைகளை மாற்றி போடுகிற நம்முடைய ஆண்டவர் இன்றைக்கு நம்ம வீடுக்குள் கடந்து வந்திருக்கிறார். The Lord who is able to remove all the barriers is coming to your house today. ஒருவேளை ஊழியம் செய்து கொண்டிருந்தால், Maybe if you are doing a ministry, இன்றைக்கு நம்முடைய ஊழியத்தில் காணப்படுகிற தடைகள் மாற வேண்டும். Today the Lord wanted to remove the barriers. தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை நாம் அப்புறப்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். The Lord wanted you to remove all the unpleasing activities from your life. ஒருவேளை தொழில் செய்து கொண்டிருந்தா, Maybe if you are doing a business, தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தில் நம்ம என்ன செய்ய தொழிலை செய்யக்கூடாது. The Lord does not want you to do a business which is not pleasing in the sight of God. அரசாங்க சட்ட திட்டத்தின்படி நம்ம தொழில் செய்ய வேண்டும். You should be doing the ministries of God, your business according to the laws of the government. முறையாக அரசாங்கத்துக்கு வரி கட்ட வேண்டும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. The Bible says you have to properly pay the taxes to the government. அப்படி நாம் நடக்கும் பொழுது தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். When you do like that, you will be able to receive the blessings of God. இப்படி பலவிதமான தடைகள் நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிறது. There's so many barriers we are seeing in our lives. ஆனா காலத்தை பார்த்தா நம்ம ஆசீர்வதிக்கப்படுவதற்கு வேற வழியே இல்லை என்றது போல சொல்லப்படுகிறது. But when you see the time, looks like that it's not able to receive the blessings. தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு வழி என்னவென்று நமக்கு தெரியும். We know what are the ways to receive the blessings of God. இஸ்ரவேல் ஜனத்துக்கு தெரியும். Israel people also know. ஆனாலும் அந்த நியாயாதிபதிகள் 3ஆம் அதிகாரத்தை பார்க்கிற அந்த இடத்துல, But even then we find in Judges chapter 3, அவர்கள் தேவனை மறந்தது மட்டுமல்ல, not only that they have forgotten the Lord, விக்கிரக ஆராதனைக்கு தங்களுடைய இருதயத்தை திறந்து கொடுத்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. They have given their hearts to worship the idols. பாகால்களுக்கு இடம் கொடுத்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. They went and they worshipped Baal. தோப்பு விக்கிரகங்களை சேவித்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. They went and worshipped Ashtaroth. இப்படி அவர்கள் தங்களுடைய இருதயத்தை தேவனுக்கு பிரியமில்லாத தேவன் வெறுக்கிற காரியத்திற்கு விற்று போட்டபடியினாலே, This is how they have sold their hearts to the contemptible thing which is detestable in the sight of God. நீங்க 6ஆம் அதிகாரத்துல 1லிருந்து 10 வரைக்கும் தொடர்ந்து படிக்கும் பொழுது, if you read Judges chapter 6 from verses 1 to 10, 4வது வசனம் இப்படி சொல்கிறது. verse 4 it says like this, அவர்களுக்கு எதிரே பாளையம் இறங்கி they camped on the land, காசாவின் எல்லை மட்டும் நிலத்தின் விளைச்சல்களை கெடுத்து and ruined the crops all the way to Gaza, இஸ்ரவேலிலே
and in Israel, ஆகாரத்தை ஆகிலும் and not neither the food, ஆடுகள் கழுதையாகிலும் வைக்காதே போவார்கள். neither sheep nor cattle nor donkeys. என்ன செய்தார்களா? So what did they do? சத்துருக்கள் என்ன செய்தார்களா? What did the enemies do? நிலத்தின் விளைச்சலை கெடுத்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. They came and they spoiled their agricultures. தேவனை மறக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது? When you forget the Lord, what is happening? நம்ம ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். We wanted the Lord to bless us. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று வேதம் சொல்லி இருக்கிறது. Like the Lord is pleased to bless Israel. இன்றைக்கு ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் நீங்களும் நானும் தான். Today you and me are the spiritual Israelites. நம்மளை ஆசீர்வதிப்பதான் தேவனுக்கு பிரியம். The Lord really wanted to bless you and me. சங்கீதம் 128 வாசிக்கும் பொழுது, when you read Psalm number 128, முழு அதிகாரத்தையும் வாசித்து பாருங்க. and if you read the whole particular psalm, முதலாவது வசனம் இப்படி சொல்லுகிறது. Psalm 128, it says like this: கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கிற மனுஷன் பாக்கியவான். Blessed is the one who walked in the ways of the Lord. தொடர்ந்து படிக்கும் பொழுது, when you read further, உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். you will eat the fruit of your labor. உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். Blessing and prosperity will be yours. தேவனிடத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதம் எப்படிப்பட்டது என்று பாருங்க. You look at the blessings that is coming from the Lord. சந்ததியாக தொடர்கிறதாக இருக்கிறது தேவனுடைய ஆசீர்வாதம். From one descendant to descendants, the Lord's blessing will continue to flow through. தேவனிடத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதம் உலக பிரகாரமான ஆசீர்வாதம் மாத்திரமல்ல. The blessings that we receive from the Lord is not only the material worldly blessings. ஆண்டவரே இப்படி சொல்லி இருக்கிறார். Lord himself said like this: முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியையும் தேடுங்க. Seek ye first the kingdom of God. அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். Then all these things will be added unto you. வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. The word of the Lord, the promises in our life. கையின் பிரயாசமும் நம்முடைய கையில் இருக்கிறது. Like even you have Lord's blessings in your hand. அதை புசிக்க முடியாத தடைகளை தான் நாம் பார்க்கிறோம். Like you're not able to eat from the work of your labor. இவங்க சோம்பேறியாக இருக்கல. Like it's not that you are lazy. விதைக்கிறாங்க. Like look at here, they are sowing. அறுவடை தான் செய்ய முடியல. Like they are not able to reap. சத்துரு கெடுத்து போடுகிறான். Why? They are showing not able to reap. Why? Because the enemy is coming and spoiling. நிலத்தின் விளைச்சலை வைக்காதே போவார் என்று வேதம் சொல்கிறது. Look at this, like they're not even leaving anything from their agricultural reap. அவங்களுடைய இருதயம் எப்படி இருக்கிறது? Look at how is their heart. நீ தொடர்ந்து படிச்சு பாருங்க. When you read it continually, 3ஆம் அதிகாரத்தை தொடர்ந்து படிச்சு பாருங்க. when you read Judges chapter 3, நியாயாதிபதிகள் 3ஆம் அதிகாரத்தை தொடர்ந்து படிச்சு பாருங்க. as you read Judges chapter 3, அவங்கள் சத்துருவுக்கு தங்களுடைய இருதயத்தில் இடம் கொடுத்தார்கள். they have given the hearts for their enemies. அவர்கள் இருதயத்தில் இருக்கிற தேவனுடைய வார்த்தையை சத்துரு திருடுவதற்கு இடம் கொடுத்தார்கள். They let the enemy to come and steal the word of God from their hearts. இப்பொழுது உங்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன். And I know that now you are able to understand. என்னைக்கு தேவனுடைய வார்த்தையை சத்துருவானவன் திருடுவதற்கு உங்களுடைய இருதயத்தில் இடம் கொடுத்தீர்களோ, when you have given the place for the enemy to come and steal the word of God from your heart, என்னைக்கு தேவனுடைய திருச்சபைகள் தேவனுடைய வார்த்தையை சத்துரு திருடுவதற்கு இடம் கொடுத்ததோ, when the churches have given the place for the enemy to come and steal the word of God from their hearts, இன்னைக்கு சத்துருவானவன் திருச்சபையின் கையின் பிரயாசங்களை திருச்சபையினுடைய விளைச்சல்களை அறுவடை செய்வதை பார்க்கிறோம். Today we find that enemy is coming and trying to reap the blessings of the word of God. தேவன் நம்மளைத்தான் அறுவடை செய்யும்படிக்கு அழைத்திருக்கிறார். You are the one you are supposed to sow your reap. இன்னைக்கு தேவ பிள்ளைகளை உலகத்தினுடைய சிற்றின்பத்திற்கு நேராக இழுத்து கொண்டு போவதற்கு தேவனுடைய பிள்ளைகளை இன்னைக்கு அவன் மெல்ல மெல்ல அறுவடை செய்வதை பார்க்கிறோம். Look at this, how the devil is trying to lead the people to the worldly lust, and he is taking away all the blessings. பிசாசு எப்படிப்பட்டவன் என்று வேதத்திலே நீங்க பாருங்க. We find how the enemy is. இயேசு கிறிஸ்துவையே உலகத்துக்குள்ள தள்ளுவதற்கு முயற்சி செய்தவன். Like the devil even tried to even let Jesus into the worldly lusts. இயேசு கிறிஸ்து ஒரு மலையின் மேல் நிறுத்தி, like he made Jesus to stand upon the mountain. இந்த உலகம் முழுசு எனக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. Like he said, like the whole world is given unto me. என்னை பணிந்து கொண்டே இவைகளை உனக்கு தருவேன் என்று சொல்லுகிறார். If you bow down, then I'm going to give all these things to you. அந்த இடத்திலே தேவன் ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். On that place the Lord is using a particular word. அப்பத்தினால் மாத்திரமல்ல, man shall not live by bread. தேவனுடைய வார்த்தையிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் என்ன செய்வான்? But by the word of the Lord. தேவனை பின்பற்றுகிறவன் பிழைப்பான் என்று சொல்லுகிறார். The one who follows God will live. அப்படியானால் என்ன அர்த்தம்? So what does it mean? நாம் தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாக இருக்கணும். We have to give importance to the word of God.
தொடர்ந்து நஷ்டத்தையே சந்தித்துக் கொண்டு இருக்கிறாங்க. Like, and they're continually facing a lot of losses. அறுவடை செய்வதற்காகத்தான் விதைக்கிறார்கள். They are showing their seed for the good harvest. ஆடு மாடுகளை கூட விட்டு வைக்கலையா? Like, look at this. The enemy is not leaving even the wild stocks, like the domestic animals. சில வீடுகள்ல ஆடு மாடு வளர்ப்பாங்க. Some houses they have cattle. ஆனா அந்த கால்நடைகளுடைய அந்த பலனை புசிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். Like look at this. These people were not able to enjoy the blessings that is received from those animals. ஒருவேளை நீங்க ஒரு பண்ணை தொழிலா கூட அதை நீங்க பண்ணி கொண்டு இருக்கலாம். Maybe you have a big farm on cattle. ஏதோ ஒரு காரியத்தினால் அதனுடைய பிரயாசத்தை நீங்கள் சாப்பிட முடியாம இருக்கலாம். Maybe in some ways you are working hard, but you are not able to enjoy the harvest or the blessings that is coming out of your labor. நீங்கள் யோசிக்க வேண்டிய ஒரு தருணம். This is the time you got to listen. சத்துருவானவன் தேவனுடைய வார்த்தையை உங்களுடைய இருதயத்திலிருந்து திருடி விட்டான் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். You have to know the enemy is trying to steal the word of God from your hearts. சத்துருவானவன் இந்த இஸ்ரவேல் ஜனத்தினுடைய இருதயத்திலிருந்து தேவனுடைய வாக்குத்தத்தத்தை, தேவனுடைய வார்த்தையை திருடி விட்டான் என்பதை அவர்கள் அறியவே இல்லை. The Israelites were not aware that the enemy has come and taken the word of God from their hearts. தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை மறந்து விட்டார்கள். Even they have even forgotten that the existence of Lord himself. மூன்றாவது அதிகாரத்தை படிக்கும்போது அந்த இடத்துல தெளிவாக சொல்கிறது. When you read chapter 3, it is very clear from there. தேவனையே மறந்து விட்டார்களாம். They have forgotten the Lord completely. ஒருவேளை இன்னைக்கு உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்கு கீழ்ப்படியலையா? Maybe like your children are not obeying for you. வேதம் நமக்கு தெளிவாக இந்த வசனத்தை எல்லாரும் அறிந்திருக்கிறீர்கள். Everybody know these Bible verses. நாம் நம்ம தேவனை மறக்கும் பொழுது, when you forget the Lord, தேவன் நம்முடைய பிள்ளைகளை மறந்து விடுவார் இல்லையா? The Lord will forget your children. நாம் அதை குறித்து யோசிக்கவே இல்லை பாருங்க. We have not even thought about that. இயேசு கிறிஸ்து இப்படி ஒரு முறை சொன்னார். Jesus Christ told like this. இயேசு கிறிஸ்து சிலுவை பாடுகளுக்கு நேராக கடந்து போகும் பொழுது, as Jesus was approaching the death on the cross, எல்லாரும் இயேசுவை பார்த்து அழுகுறாங்க. Everybody was crying and looking at Jesus. ஆனா இயேசுவோ இப்படி சொல்லுகிறார். Like Jesus was telling like this. நீங்க எனக்காக அழுக வேண்டாம். He's telling like this. Do not cry for me. உங்களுக்காக, உங்களுடைய பிள்ளைகளுக்காக அழுகுங்க. Cry for you and your children. உங்களுக்காக, உங்களுடைய சந்ததிக்காக கண்ணீர் சிந்துங்க. Cry for you and your descendants. தேவன் எப்படிப்பட்டவர் என்று யோசித்து பாருங்க. Look at how wonderful our God is. தேவன் நம்மேல் மாத்திரமல்ல, the Lord is not only on us. நம்முடைய சந்ததி மேலும் கரிசனை உள்ளவராக இருக்கிறார். The Lord is even caring for you and your descendants. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து கொண்டு இருக்கும் பொழுதுதான், as the Israelite people are like coming across these situations, கிதியோன் Gideon was coming. அவர் பாருங்க 11ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, if you look at verse 11, மீதியாரின் கைக்கு தப்புவிப்பதற்காக என்ன செய்றார்? அவர் போராடித்துக் கொண்டிருக்கிறார். Right, look at this. Gideon was protecting all the wheat from the hands of Midianites. 11ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதியை படிக்கும் பொழுது, when you look at the last part of this verse, கிதியோன் கோதுமையை மீதியாரின் கைக்கு தப்புவிப்பதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான். Gideon was threshing wheat in a winepress to keep it from the Midianites. 12வது வசனம் இப்படி சொல்லுகிறது. Verse 12 says like this. கர்த்தருடைய தூதன் அவனுக்கு தரிசனமாகி, when the angel of the Lord appeared to Gideon, பராக்கிரமசாலியே, the mighty warrior, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்கிறார். the Lord is with you. அதற்கு அவர் பதில் சொல்கிறார். For that he replies, 13வது வசனம், verse 13. அப்பொழுது கிதியோன், then Gideon said, அவரை நோக்கி, he said to the Lord, என் ஆண்டவரே, கர்த்தர் எங்களோடு கூட இருந்தால் இவைகளெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன்? oh God, but if the Lord is with us, why has all this happened to us? கேள்வியும் கேட்கிறார். He's asking a question as well. தொடர்ந்து படிக்கும் பொழுது, as he was continually reading, அவரே பதிலும் சொல்கிறார். like he himself telling the answer as well. தொடர்ந்து படிங்க. when you look at those verses continually, கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா? did the Lord not bring us out of Egypt? என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? Where are all his wonders that our ancestors told us about when they said, இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியாரின் கையிலே எங்களை ஒப்புக் கொடுத்தாரே என்றான். but now the Lord has abandoned us and given us into the hands of Midian. ஆனால் தேவனுடைய வார்த்தை எப்படி சொல்கிறது? but the word of God says like this. இவன் சொல்கிறான், தேவன் என்னை கைவிட்டு விட்டார் என்று. he says the Lord has forsaken us. என்னை மட்டுமல்ல, not only him, எங்க சந்ததியை கைவிட்டார் என்று அவர் சொல்றார். not only us, like the Lord has abandoned us
even our descendants. எங்கள் தேசத்தையும் கைவிட்டு விட்டார் என்று சொல்லி கிதியோன் சொல்லுகிறார். He's telling like the Lord has abandoned even our country. ஆனால் 12ஆம் வசனத்தினுடைய கடைசி இப்படி சொல்லுகிறது. Verse 12, the last part it says, கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார். the Lord is with you. நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? Like how is our God? என்றைக்கும் நம்மோடு கூட இருக்கிற ஆண்டவர். The Lord is even today he is present among you. ஆனால் ஒரு விஷயம் இதுல தெளிவா தெரியுது. But one thing is very clear. தேவன் தன்னோடு கூட இருக்கிறார் என்று உணர்வில்லாத இருந்திருக்கிறான். Like he was there living without being the awareness of God's presence with him. விக்கிரக ஆராதனைக்கு நேராக அவங்களுடைய இருதயங்கள் திரும்பும் பொழுது like their hearts were turning towards idol worships. உலகத்தினுடைய சிற்றின்பத்தை செய்வதற்காக அவனுடைய கால்கள் நடக்கும் பொழுது like his legs were rushing to do the lust of the world. தேவனுக்கு பிரியமில்லாத அவனுடைய கண்கள் பார்க்கும் பொழுது as all their eyes were looking at something that is not pleasing to the Lord. இச்சையான எண்ணங்களாலே தன்னுடைய இருதயத்தை நிரப்பும் பொழுது like when people like fill their hearts and their eyes with the lustful things. நம்மோடு கூட நம்மளை உண்டாக்கின ஆண்டவர் இருக்கிறார் என்பதை நாம் உணர்வுகளாக இருக்க வேண்டும். like when you filled with all these things you will not be able to realize the presence of God. ஆனால் அதையே அவங்க மறந்துட்டாங்க. They have forgotten that totally. இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் like as you are listening to this word, நீங்க எப்பேற்பட்ட சூழ்நிலையில இருந்தாலும் like whatever the situation you might be in, உங்களை அழைத்த ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். the Lord who called you is with you. அவன் சத்துருக்கு பயந்து போய் இருக்கிறான். He was afraid of enemy. பயந்து போய் இருக்கிறவங்க இடத்துல கர்த்தர் பேசுகிறார். like as he was afraid of the enemy, the Lord is talking to him. நான் உன்னோடு கூட இருக்கிறேன். The Lord is telling, I am with you. கர்த்தரை விட்டு தூரமா போயிட்டீங்களா? like if you went far away from the Lord, ஒரு மனிதனை நம்பி ஏமாந்துட்டீங்களா? like or you have like trusted a man and then you lost everything. இல்ல இனிமே வாழ்றதுல பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கீங்களா? might be in a state where it's telling, oh, there is no point in living. வாழ்க்கையை முடித்துக் கொள்ளலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிற உங்களோடு கூட தான் ஆண்டவர் பேசுகிறார். maybe some of you who wanted to end your life and the Lord is talking to you. கோழையாக நினைக்கிற உலகத்துக்கு மத்தியில, in the world where people think them as a coward, திருட்டுத்தனமா தான் இவர் போய் செஞ்சிட்டு இருக்காரு. look at this, like he was also even like with a lot of covered guy he was doing this. ஆனா உலகம் என்ன சொல்லும்? what the world will say? எதிர்த்து நிற்க முடியல, அவன் கோழை. like the world would have said like, hey, you are a covered guy, like you are nothing. பிரச்சனைகளை மேற்கொள்ள முடியல, அவன் என்ன தைரியமான, அவன் ஒரு கோழை. right, people would have like mocked at these kind of people and said, you are not able to face the problem, you are a coward. நீங்க கூட அப்படித்தான் நினைக்கிற, இந்த பிரச்சனையை என்னால தாங்கிக் கொள்ள முடியல. maybe you are also thinking the same, oh, I'm not able to bear this problem. இதுக்கு மேல இந்த பிரச்சனையை தாங்கிக் கொள்ள முடியாது. like I'm not able to bear this problem hereafter. ஒருவேளை உலகம் உங்களை அப்படித்தான் சொல்லும். maybe the world is telling you like that. ஆனால் தேவன் சொல்லுகிறார், but the Lord is telling, பராக்கிரமசாலியே, oh mighty warrior, நான் உன் கூட இருக்கிறேன். the Lord is with you. உன்னை மீட்டெடுக்க போறேன். I'm going to redeem you. உன்னை கொண்டு உன்னுடைய ஜனத்தை மீட்டெடுக்க போறேன். like through you I'm going to redeem your people. உன்னை கொண்டு உன்னுடைய குடும்பத்தை மீட்டெடுக்க போறேன். like by you I'm going to redeem your family. உன்னை கொண்டு உன்னுடைய பட்டணத்தை மீட்டெடுக்க போறேன். like through you I'm going to deliver your state. இப்பொழுது உங்களை மீட்பதற்கு ஆண்டவர் உங்களுடைய வீட்டுக்கு வந்திருக்கிறார். even today the Lord has come to redeem you. 14ஆம் வசனத்தை பாருங்க. 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். Judges chapter 6 verse 14. அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, and the Lord turned to him, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ. like go in the strength which you have. உன்னை அனுப்புகிறது நான் அல்லவா? it is not that am I not sending you? முதல் பகுதியும் கடைசி பகுதியும் பார்க்கும் பொழுது உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ. if you look at the first part and the last part, the Lord is telling, go with the strength that you have. உன்னை அனுப்புறது நான் தான். like am I not sending you? நடுவுல அந்த வசனத்தை படிச்சு பாருங்க, மைய பகுதியை. when you look at the middle part of this verse, நீ இஸ்ரவேலை மீதியான் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பார். like you will save Israel out of Midian's hand. நம்முடைய பிரச்சனைகளையே நம்மளால சால்வ் பண்ண முடியல. like we are not able to even solve our own issues. அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கிற நம்மை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறார், maybe you are thinking like that and the Lord is talking to you. இன்னைக்கு இருக்கு பாத்தீங்களா, இந்த பலத்தோட போ. the Lord is telling, the strength that which you have today, go with that strength. இதுவரைக்கும் நீ உணராது இருந்த, that's why you would have not realized about this strength. இன்னைக்கு நான் உன் கூட இருக்கேன்ங்கறதை நீ உணர்ந்து கொள். today realize the Lord is with you. தேவன் நம்மோடு கூட இருக்கான்னு நினைக்கும் பொழுதுதாங்க, like when you realize that the Lord is with you,
நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற தடைகள் மாறும். then only the troubles will disappear from your problem. இயேசுவின் நாமத்துல நாங்க சொல்கிறோம், In the name of Jesus, we are telling it to you. இனி உங்களுடைய வாழ்க்கையில தடைகள் மாறும். Hereafter, the troubles and the barriers from your life will be removed. பிசினஸ்ல தடைகள் மாறும். Like from the barriers in your businesses will be removed. இதுவரைக்கும் திறக்கப்படாத கதவு, நீங்க எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்றீங்க பாருங்க, இதுவரைக்கும் திறக்கப்படாத கதவு உங்களுக்கு திறக்கும். The locked doors will be opened for you. தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். When you have the awareness that the Lord is with you, then these things will happen. 16 வசனத்தை படிச்சு பாருங்களேன். Look at verse 16. அதற்கு கர்த்தர், The Lord answered, நான் உன்னோட கூட இருப்பேன், I will be with you. ஒரே மனிதனை முறியடிப்பதை போல நீ மீதியானரை முறியடிப்பாய். And you will strike down all the Midianites like you are striking down one man. உங்களுக்கு விரோதமாக பெரிய கூட்டம் எழும்பி நிக்கலாம். Maybe a big number of enemies are rising up against you. ஒருவேளை உங்க சொந்தக்காரங்களாக இருக்கலாம். Maybe the enemies are your relatives. நீங்க வேலை பார்க்குற கம்பெனில ஒரு டீம் உங்களுக்கு விரோதமாக எழும்பி நிக்கலாம். Maybe a team in your company is standing against you. உங்களை அந்த பதவியிலிருந்து இறக்கலாம்னு சொல்லி முயற்சி பண்ணலாம். Maybe like they are trying to bring you down from that position. கூட்டம் ஒருவேளை 10 பேரா இருக்கலாம். Like maybe it was like just 10 number of people. ஒரு அதுக்கு மேற்பட்ட தொகையா கூட இருக்கலாம். Maybe more than that. ஆனா ஆண்டவர் சொல்கிறார், But the Lord is telling, ஒருவனை முறியடிப்பதை போல, like as defeating a one person. மீதியானர் பெரிய கூட்டம், Midianites are large in number. அடிமைப்படுத்தி வச்சிருக்காங்க. They are like enslaving the Israelite people. ஆனா ஆண்டவர் சொல்கிறார், But the Lord is telling, ஒரே மனிதனை முறியடிப்பதை போல you will defeat them as defeating a man. நீயே முறியடிப்பாய் என்று சொல்கிறார். God is telling, you will only defeat those people. ஆனா என்ன சொல்கிறார் ஆண்டவர்? But what the Lord is telling, நான் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன். God is telling, I'm not going to leave you. I'm not going to leave you. அவன் கூடவே இருப்பேன். I will be with you. இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலிருந்து கடந்து செல்லும் பொழுது, As Jesus is going away from this world, சீசர்களிடத்தில் இப்படி சொன்னார், He told this to the disciples. உலகத்தின் முடிவு பரியந்தம், Until the ends of the earth, சகல நாட்களிலும் like in all your days, அவங்க கூட இருக்கிறேன். I'll be with you. நான் நினைக்கிறேன், I'm thinking about this. எப்படி ஆண்டவர் நம்ம கூட இருப்பாருன்னு நினைக்கிறேன். Like how the Lord will be with நம்ம us. நடந்து போகும் நான் நிழல் பாருங்க நம்ம கூடயே வருது. Like when you walk, your shadow is coming. இல்லையா? Yes. நிழல் கூட கொஞ்சம் தூரமா இருக்குது. Sometimes even your shadow is little far from you. நம்ம சரீரத்துல இருந்தா நிழல் விழுகுது. Like from your body only shadow is coming. ஆனா கொஞ்சம் தூரமா தான் தெரியும். Right? It looks like it's quite far from you. ஆனா நம்ம கூடவே இருப்பாராம். The one who is with you, the Lord is always with you. சத்துருவானவன் நம்முடைய இருதயத்துக்குள்ள இருக்க தேவனுடைய வாக்குத்தத்தங்களை, தேவனுடைய வார்த்தைகளை திருடக்கூடாது. The enemy should not steal the word in your hearts. இந்த உலகத்துல, In this world, தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றுக்கொண்ட ஒரு சந்ததி இல்லைங்க. there's not a generation who has received the Lord this closer. இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க, Today many of them are saying, ஆண்டவர்லாம் பேச மாட்டாருங்க. the Lord will not talk to us. ஒரு போதனை அப்படி இருக்கிறது. நம்ம நாட்டில் மட்டுமல்ல, உலகம் முழுவதும் இருக்கிறது. Like this kind of teachings are there in our countries, in throughout the world as well. ஆண்டவர்லாம் பேச மாட்டாரு. They will say, the Lord and all will not talk to us. ஆண்டவர் பேசுறாருன்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு கூட்டம் ஏமாத்துறாங்க ஜனங்களை. They even used to say, this is how the others are deceiving you. ஆனா இந்த இடத்துல வேதம் சொல்கிறது, But in this place you see, கிதியோன் இடத்துல தேவனே பேசினாராம். the Lord is talking to Gideon. இந்த வார்த்தையை பிரசங்கிக்கிற நாங்கள், as we are preaching to you, வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஃபுல் ஸ்டாப்பையும் விசுவாசிக்கிறோம். like we believe in every full stops in the Bible. இந்த வேதத்தை படிக்கிற நீங்கள், as you read this Bible, இந்த தேவனை ஆராதிக்கிற நீங்கள், as you worship this Lord, இந்த வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஃபுல் ஸ்டாப்பையும் விசுவாசிக்கணும். like you have to believe in every full stops and commas in this word. தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று நாம் நம்ப வேண்டும். Like you have to believe that the Lord is with you. அப்பொழுதுதான் நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்க முடியும். Right, then only you will be able to listen to the word of God. அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் மாறும். Then only the troubles in your life will get changed. நான் சொல்லுகிற உலக ஆசீர்வாதம் மாத்திரமல்ல, I'm not talking only the material blessings. ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை நம்ம அப்பொழுதுதான் பெற்றுக்கொள்ள முடியும். Then only you will be able to receive the spiritual blessings. கடைசியாக ஒரு காரியம் சொல்கிறேன். Finally, I want to say a word. அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மறந்ததை போல, like the Israelites, they forgot the Lord. நீங்கள் தேவனை மறக்க கூடாது. You should not forget the Lord. தேவனுக்கு விரோதமான பொல்லாத காரியங்களை செய்யக்கூடாது. You should not do things which are against the Lord. பாகால்களை வணங்கக்கூடாது. You should not go and worship any other idols. தோப்பு விக்கிரகங்களை என்ன செய்யக்கூடாது? பின்பற்றக்கூடாது. You should not be following Baals or Astaroth. நீங்க சொல்றது எனக்கு கேக்குது.
Maybe like I'm listening to you as well. நாங்க 2 தலைமுறை விசுவாசிங்க. Some might be saying, oh, for last 2 generation we are believers. நாங்க அப்படிலாம் செய்யறது இல்ல. We never do that. நான் சிலரை பார்த்துருக்கிறேன். I have seen some people. பரம்பரையாய் திருச்சபைக்கு செல்றவங்க கூட like from generation after generation they go to church. சில காரியத்தை செய்யும் பொழுது they do certain things. செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு like they will say, oh, today is Tuesday. இதை செய்யக்கூடாது. They'll say, oh, today is Tuesday, like we should not do these things. எதுக்கு நான் அந்த ஊர்ல இருக்கிற அந்த அவரை போய் பார்த்து நல்ல நேரம் பார்த்துட்டு வந்தா நல்லதுன்னு சொல்லுவாங்க. like what they'll say, like, oh, but still, let me go and see this person and this is a good time. நான் பார்த்துருக்கேன், எங்க ஊர்ல நான் பார்த்துருக்கிறேன். I have seen this in our city. ஒரு பெங்களூர்ல சில காரியங்களை நான் கேள்விப்படுகிறேன். I have heard of some things in Bangalore as well. தேவனை அறிந்த பிள்ளைகள் கூட இப்படிப்பட்ட காரியத்துக்கு தங்களுடைய இருதயத்தை விற்று போட்டிருக்கிறார்கள். People who know God, but they have sold their hearts into all this kind of looking for fortunes and good times. ஒரு முறை நான் ஒரு குறிப்பிட்ட மத தலைவரை சந்தித்தேன். Because on one particular point of time I have visited this religious man. அவரை சந்தித்து அவரோடு கூட பேசும் பொழுது as I was talking to him, அவர் பகிர்ந்து கொண்ட காரியங்கள் என்னுடைய இருதயத்தை உடைக்க பண்ணிற்று. right, the things that he shared broke my heart. அதிர்ந்து போனேன். like I was shocked. தேவனுடைய பிள்ளைகள் இப்படி எல்லாம் இருக்கிறார்கள் என்று அவர் சொன்னார். like he told the children of God are like this. அவர் வேறொரு மதத்தை பின்பற்றுகிற ஒரு தலைவர். actually this religious leader is not from Christianity, he is following some other religion. ஆனா அவர் சொன்னார், இப்படிப்பட்ட காரியத்தை இதெல்லாம் இது பண்ணி என்கிட்ட ஆட்கள் வராங்கன்னு சொன்னார். he told me that even from Christians people are coming to me to find out certain things from me. ஒருவேளை நம்ம வணங்கல, maybe you're not directly going and worshipping some other சின்ன சின்ன காரியங்களுக்காக நம்ம அதை தேடி போகிற சூழ்நிலைகள் அங்கங்க இருக்கிறதை பார்க்கிறோம். but maybe you are here and there, you are trying to lean towards the other side. இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கைக்கு நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு தடையாக இருக்கிறது. but these are all things or barriers for your life. நீங்க 6ஆம் அதிகாரத்துல கீழ அப்படியே தொடர்ந்து படிச்சு பாருங்க. when you read the following verses in chapter 6, வெட்டுக்கிளிகளை போல புறப்பட்டு வருவார்களாம். like they will come like grasshoppers. அது எல்லாத்தையும் பச்சித்து போட்டுரும். like that will come and that will spoil everything. தேவனுடைய இருதயத்தை ஒரு நாள் துக்கப்படுத்தாதீங்க. never grieve the heart of God. தேவனுடைய இருதயத்தை ஒரு நாள் துக்கப்படுத்திராதீங்க. never grieve the heart of God. ஏனென்றால் why? தேவன் உங்களோடும் என்னோடும் எப்பொழுதுமே இருக்கிறார். because the Lord is always with you and me. ஒருவேளை உங்களுடைய சூழ்நிலை எகிப்தில் இருக்கிறதை போல இருக்கலாம். maybe it looks like you are in Egypt. என்ன ஒண்ணு, what is that? அவர் உங்கள் கூட இருக்கிறார் என்பதை நீங்கள் இன்னும் உணரவில்லை. like the thing is, like, because you and me are not aware of his presence. உணர்ந்து கொள்வோம். let us be aware of God's presence. உணரும் போல என்ன நடக்கும்? when you know the presence of God is with you, what will happen? தடைகள் மாறும். the barriers will change. ஏனென்றால் தடைகளை மாற்றி போடுகிற நம்முடைய ஆண்டவர் நமக்கு முன்பதாக நடந்து போயிருக்கிறார். because then you will start knowing the Lord who removes your barriers is walking ahead of you. இன்றைக்கு நம்முடைய வீட்டுக்குள் வந்திருக்கிறார். today he has come into your house. உங்க பயணத்துல வந்து கொண்டிருக்கிறார். he has come into your journey. நாம் ஜெபிப்போம். let's pray. பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, our holy Father, இந்த வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். we thank you for this time. உம்முடைய ஜனத்திற்கு ஆண்டவரே பலன் தருகிற தேவன். you are the one who strengthens your children. ஆண்டவரே உம்முடைய ஜனத்திற்கு உதவி செய்கிற தேவன். God, you are the one who helps your people. ஆண்டவரே பயந்து நடுங்கிக் கொண்டிருந்த கிதியோனிடத்திலே வெளிப்பட்ட உம்முடைய வார்த்தை, like as your word has been revealed unto Gideon, who was very timid and fearful. ஆண்டவரே இந்த வார்த்தையை கேட்டு தங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற காரியங்கள் நிமித்தம் ஆண்டவர் பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வெளிப்படுவதாக நம்முடைய வார்த்தை. Father, maybe the one who is watching to us today, they are also timid and fearful of certain things. Let the word of God come into their life as well, God. ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் ஒருவேளை உம்முடைய இருதயத்தை துக்கப்படுத்துகிற காரியத்தை செய்திருந்தாலும், maybe, like God, if your people have done something that grieves your heart, ஆண்டவரே தயவாய் ஒரு விஷயம் மன்னிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். Father, we ask pardon for all those sins. ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத காரியம்தான். yes God, these are all things that is not pleasing unto you. ஆனால் அறியாமையில செய்துட்டாங்க ஆண்டவரே. but they have done it in their ignorance. உம்மிடத்தில் திரளான மன்னிப்புகள் உண்டு. Father, we know that in you there is an abundance of forgiveness. 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிற எங்களுடைய ஆண்டவர். God, we know that you are the God who showers your grace for generation after generations. ஆண்டவரே இந்த பிள்ளைகளை நினைத்தள்ள வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். Father, we pray that you will remember them. ஆண்டவரே உடைய கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். Father, bless their works of their labor. அவருடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படட்டும். let their descendants will be blessed. நடுக்கமும் பயமும் அவருடைய வாழ்க்கையை விட்டு வெளியேறட்டும்.
let all the fear and trembling about so many things will go away from their lives. ஆண்டவரே உம்முடைய வார்த்தை இனி சத்துருவானவன் அவங்களுடைய இருதயத்தில் இருந்து திருடாதபடிக்கு நீர் காத்துக்கொள்ளும். Father, protect their hearts and protect the word in their hearts so that the enemy will not steal those. உம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்தும். Father, strengthen your children. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். Dear ones, the Lord is with you. ஒரு நாளும் தேவனை விட்டு தூரமாக செல்லாதிருங்கள். Never go away from God. தடைகள் மாறும். Your barriers will change. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. May the Lord bless you. ஆமென். Amen.